எல்லா புகழும் இறைவனுக்கே. ஒரு அருமையான மட்டன் சுக்கா, ரொம்ப சிம்பிளாக மதுரை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல மட்டனை வேக போட்டு எடுத்துக்கிடுவோம். அதுக்காக இந்த 1/2 கிலோ மட்டனையும் அப்படியே குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி, ஒரு சின்ன குழிக்கரண்டியில், அதாவது 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 விரலில் எடுக்கிற அளவுக்கு கருவேப்பிலை அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி எடுத்து போட்டு மூடி அடுப்பை பற்ற வச்சு அதை அப்படியே தூக்கி வச்சுருவோம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கிடுவோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். வடைச்சட்டி சூடானதும் ஒரு ஸ்பூன் குண்டு மல்லி அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் ஜீரகம் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, ஒரு 10 கிராம்பு அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு 5 வரமிளகாய் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கிட்டு இதை நல்லா ஒரு ஹீட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஜீரகம், சோம்பு இதெல்லாம் கருகிராமல் பார்த்துக்குங்க. ஒரு 10 செகண்ட் வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து இப்படி சுற்றிக்குங்க. அடுப்பை அமர்த்திட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஹீட் இருக்கும் சட்டியில், அதனால் அதை சுற்றி விட்டுக்குங்க. இதை அப்படியே ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடுவோம். ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அதில் அந்த ஹீட்டெல்லாம் போன பிறகு தான் அரைக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கிறோம். அதே வடைச்சட்டி எடுத்து வச்சு அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க. வடைச்சட்டி சூடான உடனே ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்து அதை உரித்து வச்சுருக்கிறேன், அதை அதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடிடுவோம். இந்த மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்ச அந்த குண்டு மல்லி, மிளகாய் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ சின்ன வெங்காயம் வதக்கிறதுக்காக சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நம்ம மட்டன் வேக போட்டது ஒரு 8 விசில் அடிச்சிருச்சு. இப்போ குக்கரை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ சின்ன வெங்காயத்தை ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிடுவோம். இப்போ குக்கர் விசில் ஃபுல்லாக அடங்கிருச்சு. விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துக்குருவோம். அருமையாக வந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்து நம்ம ஆட் பண்ண வேண்டிய வேலை தான். இந்த வதங்குற வெங்காயத்தோட நம்ம வேக வச்சு எடுத்த அந்த மட்டனை அப்படியே அந்த தண்ணியோடு அதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசால் பவுடர் அதை இதில் ஆட் பண்ணிக்குவோம். அது பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம கறி வேக போடுறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இந்த நேரத்தில் காரம் தூக்கலாக வேணும்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த கறி வேக வச்ச தண்ணியெல்லாம் வற்றுற அளவுக்கு இதை நல்லா வேக விடுங்க. இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இது வற்றி வர நேரத்தில்
ஒரு 4 விரல் எடுக்கிற அளவுக்கு கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி 4 விரல் எடுக்கிற அளவுக்கு மல்லி இலை அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அதை பிரட்டி விட்டுருவோம். இந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு மூடி எடுத்து போட்டு மூடி ஒரு 1 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருவோம். ஒரு 1 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 1 நிமிஷம் ஆச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம்.